ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷைன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நான் முதல்வன் யூபிஎஸ்சி 2025 ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் செப்டம்பர் 8 நடக்க போகுது. இன்னும் 10 நாள் இருக்குது. இந்த வீடியோ இந்த 10 நாள் என்ன விஷயங்கள் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எந்த புக்ஸ் படிக்கணும், எந்த டாபிக் ரெஃபர் பண்ணிட்டு போகலாம், ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கலாம். நம்பிக்கையாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாது, நீங்கள் படித்தது நிச்சயமாக உங்களை கைவிடாது. உங்கள் நோட்ஸை திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். ஓகேவா? ரைட், பார்த்துடலாம். நிறைய பேர் எக்ஸாம் ஹால் டிக்கெட் பற்றி கேட்டிருந்தீங்க. ஹால் டிக்கெட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. நோட்டிஃபிகேஷனில் செப்டம்பர் 9 அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் மாற்றிட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் 29 செப்டம்பர் 1-2க்குள்ளே ஹால் டிக்கெட் நிச்சயமாக வந்துடும். அதை நீங்கள் யாரும் யோசிக்க வேண்டாம். கரெக்டாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அப்டேட் வரும்போது டெலகிராமில் வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோக்கஸ் எல்லாமே என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம், எக்ஸாமுக்கு என்ன பண்ண போகிறோம், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்ற விஷயங்கள் எதுவுமே இப்போ யோசிக்க வேண்டாம். ஓகே, ரைட், பார்த்துலாம். ஓகே, இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சில பேர் நிறைய ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க, டெஸ்ட்டு போட்டு பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ படிக்கலை, எக்ஸாம் கிளியர் பண்ணுவோமா மாட்டுவோமா, இதையே ஒரு பெரிய ப்ரெஷராக வந்து மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த எல்லா ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாமே தாண்டி ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. மே 25, 2025 இந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக? இந்த எக்ஸாம் தான் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிற ஒரு டேட்டு. இந்த டேட்டை பேஸ் பண்ணி தான் உங்கள் கோச்சிங் 1 இயர் ஃபுல்லாக வந்து போக போகுது. இப்போ நம்ம எழுத போகிறது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும்தான். இதில் ரொம்ப ப்ரெஷர் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. காரணம் என்ன? இப்போ என்ன சிலபஸ்ங்க கொடுத்துருக்காங்க, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபுல் சிலபஸை படிக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு வருஷமாக படிக்க வேண்டிய சிலபஸை ஒரு மாதத்தில் முடிக்க முடியுமான்னு கேட்டால் ரியாலிட்டியாக முடிக்க முடியாது. செலக்டிவாக ஏதோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, அந்த விஷயத்தை இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. கிளியர் ஆகிட்டா ஓகே. இன்கேஸ் ஏதோ ஒரு காரணத்தால் கிளியர் ஆகலனாலும், நான் நெகட்டிவாக சொல்லலை, கிளியர் ஆகலனாலும் இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே மே 25 என்ன பண்ண போகிறீங்களோ அதுக்காக தான். ஸோ பயப்படாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி தான். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போய் எழுதுங்க, வந்தால் லாபம், இல்லைனாலும் லாபம் தான். ஏன்னா கொடுக்குற விஷயங்கள் நீங்கள் மே 25 அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ பயம் இல்லாமல் ரிலாக்ஸாக போய் எழுதிட்டு வாங்க. ஓகே, இது ஒரு விஷயம். ரைட்டா? சரி, செகண்ட் திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெளிவாக லிசன் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட் இயர் மாதிரி கிடையாது. கொடுத்துருக்க எல்லா கொஷினும் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது. இந்த 10 நாள் ஒரு ப்ராப்பர் ப்ராக்டிஸை நீங்கள் வந்து கொண்டு வந்தாகணும். நம்ம எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், ஃபோக்கஸ் பண்ணப்படுற விஷயங்கள் முக்கியமாக சிசெட் அப்படின்ற கான்செப்ட் இங்கே வந்து இருக்குது. சிசெட்டில் 10 கேள்விகள் கேட்குறாங்க. ஓகேவா? சிசெட்டுக்கு இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. மோஸ்ட்லி நான் கேட்ட வரைக்கும் யாரும் இல்லை ஜிஎஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 90 கேள்விகள் அங்கே தான் இருக்குது. ஓகேவா? இதான் வந்து முக்கியம். பட் நான் 10 கேள்விகள் சிசெட் எக்ஸாம் ஹாலில் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது யூபிஎஸ்சியோட ஒரு 5 இயர்ஸ் பேப்பர். இந்த 10 நாளில் யூபிஎஸ்சியோட 5 இயர்ஸ் பேப்பர் அண்ட் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கொஷின் பேப்பர் நம்ம டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க சம்ஸை மட்டும் சால்வ் பண்ணிட்டு போங்க. இந்த சம்ஸை பேஸ் பண்ணி எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்களா, அட்டன் பண்ணுங்கள். சந்தேகமாக இருக்கா, அதை கை வைக்கவே வைக்காதீங்க. காரணம் என்னன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. சரியா? இந்த 10 கொஷினில் எனக்கு எதாவது 2 கொஷின் ஸ்ட்ராங்காக தெரியுது, என்னால் போட முடியும், ஆன்சர் நம்பிக்கையாக வருது அப்படின்னா மட்டும் சிசெட்டில் கை வைங்க. இல்லை கஷ்டமாக இருக்குது, சுற்றி விடுற மாதிரி இருக்குன்னா தயவு செஞ்சு ஜிஎஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போக முடியுமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு சிசெட்டில் கையை வைக்காதீங்க. நெகட்டிவ் மார்க்கில் அடி வாங்கிடும். தெரிஞ்சால் போடுங்க. சம்மை சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரு சம்முக்கு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள். எனக்கு நம்பிக்கையாக வருது, ஆன்சர் கரெக்டாக வருது அப்படின்னு ஃபீல் ஆகுதா அப்போனா மட்டும் அதை வந்து போடுங்க. இங்கி பிங்கி பாங்கி பாட்டு போடுறது, ஒரு ஃப்ளூக்கில் போடுறது, அந்த விஷயங்கள் இங்கே வேண்டாம். ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால அட்டன் பண்ணி தப்பாயிட்டா ஃபுல்லாகவே காலவாரி விட்டுரும். ஸோ நின்று நிதானமாக நீங்கள் போடணும். ஓகேவா? நிறைய பேர் யோசித்து வச்சுருக்கிறது சிசெட் தானே பார்த்துக்கலாம், 10 கொஷினில் எதனா போட்டுடலாம் அப்படின்னு டஃப்பாக கேட்டால் மாட்டிப்பீங்க. அதனால் பொறுமையாக நிதானமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் 10 டேஸில் யூபிஎஸ்சியோட 5 இயர்ஸ் பேப்பரும் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் பேப்பர் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக சால்வ் பண்ணிட்டு போங்க. அந்த மெத்தடில் வரும், வந்துட்டால் நம்மளுக்கு லக்கு, வரலாலும் சால்வ் பண்ணி பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, முடிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு சில புக்ஸ் மட்டும் இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க. நான் சொல்கிற புக் லிஸ்ட்லாம் இதில் ஃபஸ்ட்டு 11th இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் பாலிட்டி புக். ஓகேவா? இதுக்கான வீடியோஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ மட்டும் பார்த்தா கூட போதுமானதாக இருக்கும். படிக்கலாம். இந்த ஒரு புக்கை திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அடுத்தது ஜியாகிரஃபியில் 11th ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ஒரு புக்கு வந்திருக்கும். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த 2 புக்கும் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு போகணும். இதில் மேப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரிவர்ஸ், இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டில் ட்ரைனேஜ் சாப்டர் வந்திருக்கும், ரிவர்ஸ் இருக்கும்,
கங்கா, யமுனா, கோதாவரி, கிருஷ்ணா, பிரம்மபுத்திரா இந்த மாதிரி விஷயங்கள், கிளேஷியர்ஸ் எங்கே ஆர்ஜென்ட் ஆகுது, நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரி, மேப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேள்விகளாக அதிகமாக வர சான்ஸ் இருக்குது. இதை ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு போங்க. சைக்ளோனு, சுனாமி, எர்த்குவைக்கு இந்த மாதிரி விஷயங்களும் கேள்விகளாக வரலாம். ஓகேவா? இது 2 புக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்கனாமி பொறுத்த வரைக்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதில் ஃபுல் புக்கும் நிச்சயமாக வந்து கேட்க மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப டெப்த்தாக வந்து இருக்கும். இப்போ ஃபுல் புக்கும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அதில் கொடுத்துருக்க டேர்ம்ஸ், ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னா என்ன, இதை பட்ஜெட்டில் லிங்க் பண்ணி படிங்க. இப்போ ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, இந்த பட்ஜெட்டை என்ன கொடுத்துருக்காங்களோ இதை ரிலீஸ் பண்ணி கேள்விகள் ரைஸ் ஆகலாம். ஃபிஸ்கல் டெபிசிட், ரெவன்யூ டெபிசிட் அந்த மாதிரி விஷயங்கள் பட்ஜெட்டை லிங்க் பண்ணி கொண்டு போவாங்க. இந்த லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்க முடியாது. ஒரு 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருப்பீங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸில் பட்ஜெட் கேள்விகள் அதிகமாக இடம் பெறலாம். அதில் இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வரும். ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்ற டேர்ம் இருக்கும், ரெவன்யூ டெபிசிட் இருக்கும், பட்ஜெட்ற வார்த்தை இருக்கா இல்லையா, ஆர்டிகல் 112, ஆர்டிகல் 110 மணி பில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக கேள்வியை கேட்பாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு போவாங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது ஹிஸ்ட்ரி பார்ட். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டது, ஹிஸ்ட்ரி பார்ட் பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஆஃப் நவ் 8th புக்காக ஸ்ட்ராங்காக வந்து பண்ணிட்டு போங்க. 8th புக்னா மாடர்ன் இந்தியா, ஏன்ஷியன்ட் மிடிவல் நான் வழி சொல்கிறேன். பட் புக்காக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 8th மாடர்ன் இந்தியா ஸ்ட்ராங்காக ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அதிகமான கேள்விகள் அங்கே வந்து கேட்பாங்க. ஓகேவா? இது எல்லாம் தாண்டி நீங்கள் பண்ண வேண்டியது யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மினிமம் நீங்கள் 10 இயர்ஸ் படித்தா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். இல்லை டைம் இல்லை படிக்க முடியலன்னா 5 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. 2019 இருந்து 2024 வரைக்கும் ப்ரிலிம்ஸில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அந்த கொஷின் பேப்பர் அட்லீஸ்ட் மினிமமாக ஒரு ஆப்ஷன் பேஸ் பண்ணியாவது இந்த கொஷனுக்கு இது ஏ வரலாம், இந்த கொஷனுக்கு சி வரலாம் அப்படின்னா மட்டுமாவது ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு போங்க. யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் பேப்பரும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் பேப்பரும் நிச்சயமாக கை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நல்லா வந்து பாருங்கள், கேட்க போகிற 100 கேள்விகளில் 10 சிசெட் அது ஓரமாக தூக்கிடலாம். 90 கேள்விகளில் நம்ம எல்லாமே அட்டன் பண்ண போகிறது இல்லை. சரியா? கேட்குற 90 கொஷின்ஸ் நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால இங்கே நீங்கள் ஒரு 40, 45 இல்லை ஒரு 50 ரேஞ்சுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டால் கூட கட் ஆஃபை ரீச் பண்ண முடியும். நிச்சயமாக ரொம்ப கட் ஆஃப் அதிகமாக போகாது. நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால நீங்கள் செலக்டிவாக அட்டன் பண்ணி ஆகணும். 100 கேள்வியிலும் அட்டன் பண்ண முடியாது. இதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் நான் லாஸ்ட் 2 டேஸ் வீடியோ வந்து போடுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் மைண்டில் ஒரு விஷயம் மட்டும், ஃபுல் சிலபஸ் படிக்கலை அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ளே போகவே வேண்டாம். மினிமலாக இவ்வளோ தான் படிக்க முடியும், அதுக்கு மேலே கொண்டு போக முடியாது. இதை தாண்டி நம்ம சேனலில் போட்டிருக்க பாலிட்டி வீடியோஸை ஃபுல் ரிவிஷன் நம்ம வந்து போட்டிருக்கோம். தயவு செஞ்சு பாருங்கள். லாஸ்ட் இயர்லாம் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஹிஸ்ட்ரி ஃபுல் ரிவிஷன், பாலிட்டி ரிவிஷன், ஜியாகிரஃபி நான் கொடுக்குறேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸு, இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸு, பார்ட்ஸு, எக்கனாமி ரிவிஷன் வீடியோஸு எவ்வளோ வீடியோஸாக இருக்குதோ இந்த லாஸ்ட் டைமில் வீடியோஸாக பார்த்துட்டு போங்க. ஒரு புக்கை எடுத்து படிக்கும் போது நீங்கள் புக்கை படிக்கணும், மார்க் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். 10 நாள் டைம் இல்லை, பத்தாது. அப்போ என்ன பண்ணுங்க, இந்த 10 நாளில் எந்த அளவுக்கு வீடியோ கண்டென்ட்டை பார்த்துட்டு போக முடியுமோ அதை பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. நிச்சயமாக எக்ஸாம் போதுமானதாக வந்திருக்கும். என்ட்ரன்ஸ்க்கு போதுமான அளவுக்கு நம்ம வீடியோஸ் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. இல்லை மற்ற சேனல் இருந்தாலும் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அது வரைக்கும் மட்டும் பார்த்துட்டு போவாங்க. ஓகேவா? ரைட். ஸோ அடுத்த விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்கு, என்விரான்மெண்ட், இந்த 2 விஷயங்கள் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் என்ன கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க, என்ன குரூப்பிங்ஸ் இருக்குது, பிரிக்ஸ் மீட்டிங் இருக்குது, பிம்ஸ்டெக் இருக்குது, சார்க் இருக்குது, G20, G7 இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள். ஒலிம்பிக்ஸ் பார்த்துட்டு போங்க. மேபி கேள்விகள் ரைஸ் ஆக சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய நடந்திருக்கனால சான்ஸ் இருக்கலாம். அந்த காயின் பற்றி கேட்பாங்க, மெடல் பற்றி கேட்பாங்க, என்ன கோல்டு மிக்ஸ் ஆகிருக்கு, ஜிங்க் மிக்ஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி கேள்விகள் சான்ஸ் இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரிஸில் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டும் அதில் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க கிரிக்கெட்டில், அதை பேஸ் பண்ணி மேபி சான்ஸ் இருக்கலாம். ஸ்போர்ட்ஸ் கேட்க மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. ஒரு 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸை இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு போனால் கூட உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேவா? முக்கியமாக சயின்ஸ் அண்ட் டெக், என்விரான்மெண்ட், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு போங்க. இந்த 10 நாளில் இந்த புக்ஸ் வரைக்கும் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணாலே போதுங்க. அதிகமாக கேள்விகள் ரைஸ் ஆகும். ப்ளஸ் ப்ரீவியஸ் பேப்பர் ரொம்ப ரொம்ப ரோல் ப்ளே பண்ணும், அதை பார்த்துக்குவாங்க. ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண முடியல, பயப்படவே வேண்டாம். எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அது மட்டும் போதும். வந்தால் லாபம், வரலனாலும் லாபம் தான், நஷ்டமே கிடையாது. போட்டிருக்க எல்லா விஷயமும் May 25 ஷிஃப்ட் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? தைரியமாக படிங்க. நான் லாஸ்ட் வீடியோ கொடுக்குறேன், எப்படி நெகட்டிவ் மார்க் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வந்து கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு எக்ஸாம் ஆளுக்குள்ள வந்து போகலாம். ஓகேவா? ஹால் டிக்கெட் டெலகிராம் அப்லோட் பண்ணுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்? நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.